வருஷம் 11 வருஷம் ட்ரெஸ் எல்லாம் நான் வச்சிருக்கேன். இன்னுமே இருக்கு. என்ன சொல்ல வர? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஷார்ட்ஸே போடுறீங்களே, லாங் வீடியோ போடுங்க, நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து ஷார்ட்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. உடனே வந்து நம்ம நிறைய குட்டி குட்டி விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். அதுலேயே வந்து நான் குக் வித் லவ் சீரீஸ்க்கு கொஞ்சம் நான் எடுத்துகிட்ருக்கேன். இந்த லாங் வீடியோலையும் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஹாலில் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தீங்க. பெருசாக ஒரு சேஞ்சஸ் இல்லைங்க. இது வந்து எங்கள் வீடு எப்படின்னா ஃபாயர் ஸ்பேஸ் இருக்காது. இப்போது எங்கள் வீட்டு கதவு திறந்தோம் அப்படின்னா எதிர் வீடு தெரியும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து நம்ம பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் எதுவும் பண்ண முடியாது. ஒரு ஃபாயர் ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஏதாவது டெக்கரேட்டிவ் ஐட்டம் அந்த மாதிரி ஏதாவது வைக்கலாம். ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஹாலில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே இருந்தது டைனிங் டேபிள், ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜு வந்து டைனிங் டேபிள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் கார்னராக அப்படி ஒட்டி வச்சுருந்தேன். அது வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் அப்படியே இருக்கும் அப்படின்னு தெரியாது. ஒரு சில சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணணும்னு தோணும். எனக்கே நானே நினச்சிப்பேன், சும்மா தான் இரேன், இதை எடுத்து ஏன் அப்படி மாற்றிட்டு இப்படி மாற்றிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. லாவண்யா வந்து அன்றைக்கி வந்திருந்தா. அவங்க வீட்டில் வந்து புதுசாக டைனிங் டேபிள் வாங்கியிருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவள் அந்த மாதிரி போட்டிருந்தா, சரி இங்கே அந்த மாதிரி நம்ம போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சேஞ்ச் பண்ணோம். அதுக்கப்புறமா ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு வந்து அந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்கே, அதுக்கு வந்து என்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. 2-3 எக்ஸசைஸ் வந்து எனக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுதான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்றும் இல்லை, அந்த செவுத்து பிடிச்சிட்டு அப்படி எம்பி நம்ம ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா காலை மேலே தூக்கி அந்த மாதிரி ஒரு சில எக்ஸசைஸ்லாம் பண்ணுவேன். எனக்கு அது எப்போ டைம் கிடைக்கிதோ பண்ணுவேன். காலையில் எழுந்திரிச்சு எனக்கு டைம் இருக்காது, மத்தியான நேரத்தில் பண்ணுவேன், இல்லை ஒரு சில நேரம் நைட்டில் பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பேன். இந்த வெதருக்கு வந்து எங்கள் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர சில்லுன்னு இருக்கும். அது கூலிங் டெயில்ஸுங்கிறதுனால ஸ்லிப்பர் போடாமல் என்னால் நடக்கவே முடியல. ஒரு சில நேரம் சமைக்கும்போது போட்டுப்பேன், ஆனால் அந்த சமத்தரையில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணது தான். மேட்டில் நின்னாலுமே நம்ம அந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு மேட் இருக்குது, வீடு ஃபுல்லாக நம்ம மேட் போட்டு வைக்கலை. அதனால் பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர் மஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் போட்டுப்பேன். சுவாமிக்கிட்ட போகும்போது மட்டும் நான் ஊற்றுருவேன். அப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி தான் பண்ண போகிறேன். இது வந்து மீல் மேக்கர் பிரியாணி. அதுக்கு தான் வந்து மீல் மேக்கர் பார்த்திங்கன்னா சுடு தண்ணியில் ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வச்சுருவேன். அது நல்லா அதிலே வெந்துடும். இந்த பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ரைஸில் தான் நான் பண்ணுறேன். அன்றைக்கி வந்து நான் ஷார்ட்ஸ் போடும்போது கேட்டிருந்தீங்க, பிரியாணி வந்து கரெக்டாக இருக்குது, உதிரி உதிரியாக நல்லா இருக்குது, எப்படி பண்ணிங்க அப்படின்னு. நான் வந்து மசாலாம் பார்த்திங்கன்னா இந்த பட்டை, பிரிஞ்சி இலை, இஞ்சி, பூண்டு, கொஞ்சோண்டு கசகசா போடுவேன். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா, அன்னாசி பூமுக்கு, கடல் பாசி எல்லாத்தையுமே நான் அரைச்சிடுவேன். என்ன பிரியாணி மசாலா என்ன அரைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதெல்லாம் தான், இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே நான் அரைச்சே சேர்த்துடுவேன். ஏன்னா நான் இப்போ தனித்தனியாக போட்டேன் அப்படின்னா பசங்க எடுத்து வச்சிடுறாங்க. அதனால தான் அப்படியே சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு அப்படியே ஒன்று போல் வந்துடும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ நான் அந்த பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு இப்போது இந்த அரைச்சதெல்லாம் வந்து லைட்டாக அப்படியே வதக்கிப்பேன். அதுக்கப்புறமா வந்து தக்காளி, வெங்காயம் தக்காளி அதெல்லாம் சேர்த்துப்பேன். அன்றைக்கி வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டது வெஜிடபிள் பிரியாணி, நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து சரி அதுவே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாளும் ஒரு மாதிரி, அந்த வாரத்தில் ஒரே வெஜிடபிள் பிரியாணியே பண்ண மாட்டேன், ஒரு வாரமும் ஒன்று சேஞ்ச் பண்ணிப்பேன். ஒரு வாரம் வெஜிடபிள் பிரியாணி, ஒரு நாள் வந்து மீல் மேக்கர், அப்புறமா மஷ்ரூம் அந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி வந்து இந்த மீல் மேக்கர் பிரியாணி இது வந்து பார்த்திங்கன்னா பசங்க எல்லாருக்குமே பிடிக்கும். நிக்கிலும் வந்து நம்ம வீட்டில் தான் இருக்கான். ஸோ
டேஸ் டே லாவண்யா வந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தா, அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன். ஸோ அதனால் இங்கே விட்டுட்டு போயிருந்தா. அவனுக்கு வந்து மீல் மேக்கர் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். இப்போது இது நான் 20 மினிட்ஸ் அப்படியே சுடு தண்ணியில் போட்டேன்னு சொன்னேன் இல்லையா, எப்படி அதுலேயே வந்து உங்களுக்கு அப்படியே வெந்துடும். இதில் வந்து நான் பார்த்திங்கன்னா இந்த பெப்பர் சுக்கா மாதிரி பண்ணுவேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு மீல் மேக்கர் ரொம்ப பிடிக்கும். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, அப்புறம் மஞ்சள் பொடி, நான் வந்து அந்த தனியாத்தூள் போடுவேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஷ்மீரி ரெட் சில்லி, அப்புறம் சாதா மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டேன். ஏன்னா 2 பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கேன். இப்போ நான் அந்த பிரியாணி ரைஸ் வந்து இன்றைக்கி 2.5 டம்ளர் பண்ணுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கிறேன். மீல் மேக்கர் சேர்த்துட்டு அப்புறமா புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி அதையும் அப்படியே அதோடையே சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நான் தண்ணி ஊற்றுவேன். தண்ணி அளவு கேட்டிருந்தீங்க. இப்போ 1 டம்ளர் பிரியாணி ரைஸ் அப்படின்னா அந்த 2 கப் தண்ணி தான். நான் வந்து தம் போட்டு பிரியாணி பண்ணல, விசில் தான் விட போகிறேன். அதனால தான் இப்போது 1 கப்பு அரிசினா 2 கப் தண்ணி, அந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டாக ஊற்றிப்பேன். கொஞ்சம் கூடுதலாக போச்சுனாலும் நமக்கு குழஞ்சி போயிடும். அதனால் பிரியாணி ரைஸ் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நார்மல் வாட்டரில் நான் ஊற போட்டுருவேன். நான் எப்பயுமே இப்படி தான் பண்ணுவேன். ஸ்டார்டிங்லலாம் பார்த்திங்கன்னா சரியாகவே வராது, அப்படியே குழஞ்சி போயிடும். அது பண்ண எனக்கு இப்போது கரெக்டாக வந்துருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் நெய் விடுவேன். ஏன்னா பசங்க சாப்பிட்றதுனால நல்லா வாசனையாக இருக்கும். இது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் வந்து அந்த பிரியாணி ரைஸ் சேர்ப்பேன். நான் வந்து இந்த மெத்தடில் தான் பண்ணுவேன். பிரியாணி ரைஸ் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு 2 விசில் கரெக்டாக இருக்கும். உதிரியாக நல்லா சூப்பராக வரும். கையோடு வந்து கிச்சனையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பூரி மசால் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நிறைய தடவை ஷேர் பண்ணியிருக்கேன், அதனால தான் நான் வீடியோ எடுக்கலை. காலையிலேருந்தே கிச்சனில் தான் நிற்கிறேன். ஏன்னா பசங்க எல்லோரும் வீட்டில் இருக்காங்க. இன்றைக்கி லீவுங்கிறதுனால எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. சரி, அன்றைக்கி 1 pot ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரியாணி பண்ணேன். 2 விசில் விட்டதுக்கப்புறமா ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ரைத்தாக்கு வந்து தயிர், அப்புறமா வந்து நான் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அது வந்து நம்ம சர்வ் பண்ணும்போது ஆட் பண்ணிப்பேன். இப்போயே ஆட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி தண்ணி விட்டுரும். அதனால் ஸோ மித்துனுக்கு, தக்ஷித்துக்கு, நிக்கிலுக்கு சாம்பார், ரசம் எதுவுமே வேண்டாம். டெய்லியுமே பிரியாணி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடுவானுங்க. அந்த மாதிரி அவ்வளோ பிடிக்கும் 3 பேருக்குமே. அதனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு பிடிச்ச டிஷ் அப்படின்னா கண்ணை மூடிட்டு பிரியாணி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு தக்ஷித்துக்கு. நான் கேட்டேன், ஃப்ரூட்ஸ் வேணுமா இல்லை பிரியாணி வேணுமான்னா, எனக்கு ஃப்ரூட் வேண்டாம், பிரியாணி தான் வேணும் அப்படிங்கிறான். நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் எப்பயுமே நான் நிறைய சாப்பிடுவேன். என்னோடய டயட் பற்றி நீங்கள் கேட்டீங்க, அது வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கம்ப்ளீட்டாக போடுறேன். உதிரியாக நல்லா வந்திருந்தது. அன்றைக்கி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஆக்சுவலாக அன்றைக்கி நான் அவசரமாக பண்ணேன். வீடியோவும் ஷூட் பண்ணிவிட்டு இதுவும் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது. மீல் மேக்கர் பிரியாணி அப்படின்னோன்னா பசங்கள்லாம் ஆசையாக வந்து உக்காந்துட்டானுங்க டைனிங் டேபிளில். ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டதே நம்மளால தான், குட்டி பையன்தான். அவன் சாப்பிட்டுட்டு காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நாங்கள்லாம் சாப்பிட்டோம். அன்றைக்கி எல்லா ஸ்பைசஸுமே கரெக்டாக இருந்தது. நான் தக்ஷித்துக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த காரம் ஊட்டி பழகிட்டேன். அதனால் இப்போ கொஞ்சம் காரமாக கொடுத்தாலும் அவன் சாப்பிடுவான். கொஞ்சம் ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக நெய் விட்டு கொடுப்பேன். பசங்கள்லாம் வந்து ஆசையாக அன்றைக்கி சாப்பிட்டாங்க. எனக்கும் வந்து அன்றைக்கி திருப்தியாக இருந்துச்சு. நல்லா சூடாக சாப்பிட்டா தான் பிரியாணிலாம் நல்லாயிருக்கும். என்ன தான் நம்ம டிஃபன் பாக்ஸ்க்கு கட்டி கொடுத்தாலும் வீட்டில் சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து என்னோட அந்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் கேட்டிருந்தீங்க. அதாவது ட்ரெஸ்ஸு வந்து அவ்வளோலாம் கலெக்ஷன்ஸ் இல்லை, அப்படியே வந்து ஒரு ஹால் வீடியோ போடுற அளவுக்குலாம் கலெக்ஷன் கிடையாது. அப்படியே என்னோடது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பழசு தான் இருக்கும். இப்போ புதுசாக வந்து பெருசாக எதுவும் இல்லை. நான் இப்போ நீட்டாக புதுசாக பெருசா வளர்றேன். இதில் வந்து பெருசாக கலெக்ஷன்ஸ்லாம் ஒன்றும் இருக்காது, எல்லாமே பழைய ட்ரெஸ்ஸு தான். பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 11 வருஷம் ட்ரெஸ் எல்லாம் நான் வச்சிருக்கேன், இன்னுமே இருக்கு. நீ என்ன சொல்ல வர? உனக்கு 10ன்னு சொல்ல வர? எனக்கு 10 ஆனால் இல்லை, இப்போ திரும்ப அது வெயிட் வந்து கரெக்டாக இருக்கிறதுனால அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே எனக்கு செட் ஆகிடும். அது மாதிரி ட்ரெஸ்லாம் இருக்கு. இப்போ வந்து ரீசெண்டாக நான் வந்து ட்ரெஸ்ஸு வந்து சேர்த்துட்டு இருக்கேன்னு தான் சொல்லணும். அதில் இது ஒரு ட்ரெஸ்ஸு. இது வந்து என் ஹஸ்பண்டோட கிஃப்ட்டு. ஆஃப்டர் லாங் டைம் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக ஒரு 2-3 குர்தா போட்டிருந்தாரு. அப்படியே செட்டாக இப்போ வருது இல்லையா, இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது. இப்போல்லாம் குர்தா செட் தான் பிடிச்சிருக்கு. ஆஃபீஸ் போகிறோம் இல்லை
ஸ்கூலில் படிக்கிறீங்க இல்லை காலேஜ் போகிறீங்க அப்படின்னா இது மாதிரிலாம் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து காட்டன் கொஞ்சம் வந்து அந்த பாலிஸ்டர் மிக்ஸ் ஆகிருக்கும், இருந்தாலும் உங்களுக்கு அழகாக இருக்குது. அந்த நெக் டிசைன்லாம் பாருங்கள். அதே கையிலையும் இந்த மாதிரி இருக்குது. இங்கே இருக்கிற நெக் டிசைன் இங்கேயும் இருக்குது. மாதிரி ஷால் வந்து ஷால் நல்ல லென்த்து. எனக்கு வந்து ஷால் போடாமல் நான் ட்ரெஸ் போட மாட்டேன். அது மாதிரி அதே மாதிரி பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து எலாஸ்டிக் இருக்குது, பாக்கெட் இருக்குது, பேண்ட்டில் இருக்குது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எல் சைஸ். இப்போ என்னோடது வந்து எம்மு தான். அது வந்து இப்போ பிராண்டட் அப்படின்னா நான் எம் போவேன். இந்த மாதிரி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா ஒரு சைஸ் கூட நம்ம வாங்கிக்கிட்டோம்னா சரியாக இருக்கும். ஸோ இந்த தோடு வந்து இதுக்கு அழகாக மேட்ச் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு எக்ஸிபிஷனில் வாங்கினது. ஸோ இப்போ வந்து இன்னும் 2 செட்டு. இது வந்து என் ஹஸ்பண்டோட கிஃப்ட் எனக்கு. இதுவும் வந்து நான் ரொம்ப நாளாக வந்து பார்த்துட்டே இருந்தேன். இது மாதிரி லாவண்யா ஒன்று வச்சுருந்தா இல்லைப்பா? ஆமாம், என்னோடது வந்து ஸ்கொயர் ஒரு மாதிரி இருக்கும். நான் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இந்த மெரூன் போட்டிருப்பேன். வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த குர்தா பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குமா? இது வந்து பேண்ட்டு பார்த்தீங்கன்னா பேண்ட்லேயும் இந்த மாதிரி டிசைன் அடியில் வரும். த்ரெட் ஒர்க் இருக்குது, எலாஸ்டிக் இருக்குது. அது ஃப்ரண்ட் அண்ட் பேக் எலாஸ்டிக். இதுக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து உங்களுக்கு எலாஸ்டிக். இது இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து இருக்கு. அப்படியே வச்சு காட்டு. எப்படி ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து இந்த நவாப்பழ கலர், பர்பிள் கலர். அப்புறமா அதில் இந்த ஒயிட் கொடுத்துருக்கிறது நல்லா பளிச்சுன்னு அழகாக இருக்கு. ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷனு அப்படின்னா நம்ம போட்டு போகலாம். ஒரு பர்த்டே பார்ட்டி, ஒரு கிரகப்பிரவேசம். இதில் பாரு சார், ஒரு அழகாக ஒரு புட்டா ஒர்க் மாதிரி வேற கொடுத்துருக்காங்க ஷாலில். ஷால் வந்து உங்களுக்கு லென்த் வைஸ் ரொம்ப இதுவாக இல்லை, பிரெத்து லென்த்து நல்லா இருக்கு, பிரெத் அகலம் கம்மி. இது போதும். இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்படி வரும். அழகாக இருக்குல்ல? சூப்பராக இருக்கு. இது மாதிரி இப்படி ஒன் சைடு இப்படி போட்டு ஒரு சின்ன ஒரு செயின் தோடு அந்த மாதிரி போட்டால் அழகாக இருக்கும். ஸோ இது வந்து வியர் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. சரி போட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது. இது போட்டு பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும். உங்களுக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஷால் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிங்கிள் ஃப்ளீட்டில் நம்ம விட்டுக்கலாம். நான் காமிச்ச இந்த குர்தா செட் லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.